வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ரூஃப் பைப்பு போடுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். வச்சு டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. இது வந்து இப்போ அர்ஜென்ட்னால பைப்பு தான் போட்டாச்சு. இது வந்து போர்ட்டிகல் போட்டிருக்காங்க. இது வந்து போர்ட்டிகல் மாரி சன்சைடு எடுத்துருக்காங்க. இது வராண்டா ஏரியா. இதில் வந்து மீட்ரு பாக்ஸ் தான் வைக்கிற மாரி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஹால் ஏரியா, எல் ஷேப்பில் இதெல்லாம் பால் சீலிங் போடுறதுக்காக ரெடி பண்ணாங்க. இது மாடிப்படி மேலே ஏறுது. கீழே பாத்ரூமில் தான் ஏற்கனவே பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டோம் முன்னாடி லிண்டல் போடுறப்ப. இப்போ ரூஃப் அர்ஜென்ட்டாக நடக்கிறதுனால அதனால் பைப்பை போட்டாச்சு. காங்கிரீட் ஓடிட்டுருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுருவோன்னு பார்த்தேன். இது வந்து ரூமு எல்லாத்துலேயும் ஃபால் சீலிங் வர்றதுனால லாப்ட்டு தான் போடல. இங்கே டிவி ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் பைப்பு ஏற்கனவே போட்டாச்சு. ப்ளஸ் இது வந்து டைனிங் டேபிள் ஏரியா. இதுலேயும் ஸ்பாட் லைட்னால் கேட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரோஷன் அதுமாரி போடுற மாதிரி கேட்டிருக்காங்க, பால் சீலிங் ப்ரோஷனு. கிச்சனில் வந்து ஸ்லாப் வந்து 3 சைடு அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக. இதில் வந்து சிம்னிக்கு ப்ரோஷனு லெண்டல் லைட்டிங் தான் போட்டாச்சு. அந்த பைப்பு தான் பெண்டு போட்டு தூக்கியிருக்கு பாருங்கள். இங்கே ஹாலில் ஹோம் தேட்டர் ப்ரோஷன் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் ரூமில் கேட்டிருக்காங்க ஃபுல்லாக. இப்போ படிக்கட்டு உள் படிக்கட்டு வச்சு மேலே ஹெட்ரூம் வேறு போடுறாங்க. ஃபுல்லாக எல்லாம் காங்கிரீட் மிஷினு ரெடி பண்ணி ஏற்றிட்டாங்க மேலே ஃபுல்லாக. இப்போ இந்த நம்ம வராண்டா மாரி இருந்துச்சு பாருங்கள், 2 பாந்தா இருந்துச்சு. அதில் ஸ்பாட் லைட்டு 2 போட்டாச்சு. இப்போ வந்து இது ரூம் ஏரியா வந்து சென்டரில் ஃபேன் பாக்ஸ் போட்டு 4 ஏரியாவில் ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடியே போட்டு சொல்லிட்டாங்க. நம்ம கேபிளுக்கு வந்து டிவிக்கு வந்து 2 கேபிள் பாக்ஸ் தூக்கிட்டுருக்கோம். இதில் இறங்கி இது வந்து 1 இன்ச்சு சென்ட்ரு பாக்ஸுக்கு வந்துடும். ஹோம் தேட்டர் பக்கத்துக்கு ஒரு அடி எப்பயும் போல் பெண்டு போட்டு ஃபுல்லாக இறக்கியிருக்கோம். இது வந்து பால் சீலிங் போட்டாலும் யூசேஜ் ஆகிடும். நம்ம கன்சீல் பண்ணுறப்ப சொல்கிறோம் பைப்பு எல்லாம் டீட்டெயிலாக. இது 4 ஸ்பாட் லைட் போட்டாச்சு. மெயின் லைன் இதுலேருந்து நம்ம வராண்டா டைனிங் டேபிள் ஏரியா போய் அதுலேருந்து 1 இன்ச்சு பைப்பு போகுது. இப்போ ஸ்பாட் லைட்டு எல்லாமே லிங்க் பண்ணியாச்சு ஃபுல்லாக. ஏன்னா மெயின் லைன் அதில் பண்ணினதுனால 3/4 பைப்பு இந்த சைடில் இறக்கி விட்டாச்சு. இப்போ கிச்சனில் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவில் நம்ம 4 சைடு இறக்கி விட்டுட்டு ஒரு மெயின் லைன் 1 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக சர்க்யூட் போர்டு கொண்டு போயாச்சு. நிறையா பேர் டவுட்டு கேட்குறதுல மெயின் லைன் தனித்தனியாக எடுத்துக்கணுமானே, கட்டாயமாக எடுக்கணும் நம்ம. அப்போ தான் நீங்கள் சர்க்யூட் பிரிக்கிறதுக்கு ஒயரு மிச்சமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபால்ட் அட்டன் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துலலாம் சர்க்யூட் போர்டு வைக்க போகிறோம். இதில் வந்து எத்தனை மெயின் இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த சைடில் வந்து ஒரு டம்மி பண்ணியாச்சு. இந்த சைடு 5 மெயின் வந்து இறங்கியிருக்கு. இதில் வந்து சர்வீஸ் அங்கே போஸ்ட் இருக்கிறதுனால இப்போ நம்ம சர்க்யூட் போர்ட்லேருந்து ப்ளஸ் மீட்டருக்கு வச்சுருக்கோம். இப்போ மேலே ஹெட்ரூம் கட்டுறத தனி மீட்டராக கேட்டதுனால 2 பைப்பாக தூக்கி விட்ருக்கோம் சர்வீஸ் லைன்லேருந்து. நம்ம அடுத்தது ஜிஏ பைப்பு வச்சுக்கலாம். இந்த வராண்டாவில் ஒரு 6 ஸ்பாட் லைட்டு பக்கத்துக்கு ஒரு 3 ஸ்பாட் லைட்டு போட்டிருக்கோம் ஃபுல்லாக. அந்த ஸ்பாட் லைட்டு போட்டு காங்கிரீட் ஓடிட்டுது. இந்த வண்டி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக போடுறோம் காங்கிரீட்டு. இது பைப் லைனை ஹெவியாக போடுறோம். இப்போ இது வந்து ஹாலில் ஒரு மெயின் கொடுத்தாச்சு. ஒரு வந்து கிச்சனுக்கு கொடுத்தாச்சு. இன்னொன்று வந்து இது வந்து டைனிங் டேபிள் ஏரியா போயிட்டு ப்ளஸ் ரூமுக்கு போயிடும். 2 மெயின் அதுக்கு அந்த பைப் லைன் வழியாக வந்துடும். மெயின் லைன் போடுறது ஈஸியான மெத்தடு தான். நிறைய பேர் டவுட்டு அதில் தான் அதிகமாக கேட்குறாங்க. இது தெளிவாக போடலான்னு பார்த்தா காங்கிரீட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து ஸ்பாட் லைட்டு போட்டிருக்கோம். நம்ம லோ லாஃப்ட் இருக்கிறதுனால ஸ்பாட் லைட்டு போட்டிங்கன்னா ஏதாச்சும் ஜாமான் தள்ளுறப்ப இடிக்காமல் இருக்கும். இது ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி 1 வே போட்டுருந்தா காங்கிரீட்டில் கழண்டுட்டு வந்துடும். நம்ம 2 வே போட்டு சப்போர்ட்டு கட்டுறது ரொம்ப நல்லது. இதுமாரி வண்டி தள்ளுறது போடுறப்ப பைப்பெல்லாம் டேமேஜ் ஆகாமல் நல்லா ஹெவியான பைப்பாக போடணும். நம்ம 2mm பைப்பு தான் போடணும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தொட்டி ஊக்கு இதேமாரி போட்டுட்டு நம்ம பால் சீலிங் அடிக்கிறப்ப கூட அந்த ஊஞ்சல் ஊக்கு வெளில அடிச்சுக்கலாம். அதுக்காக டபுள் ப்ரோஷனுக்காக வச்சுருக்கோம். இப்போ காங்கிரீட்டு நெருங்கி வந்துட்டு இருக்குது. நம்ம பாக்ஸு கயலாமல் இந்த டேப் ரோல் அடிக்காமல் சால்வெண்ட் ஓட்டுனது எல்லாத்தையும் கயனது எல்லாம் சால்வெண்ட் ஓட்டி நம்ம மார்க்கிங் வச்சது மாறாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இது அதை பார்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெயின் லைன் எல்லாம் தனித்தனியாக 1 இன்ச்சில் போடுறது இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு. ஸ்பாட் லைன்னா 2 ஒயர் வரும். மெயின் ஒயர்னா 5-6 ஒயர் வந்துட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து மெயின் லைன் தனியாக 1 இன்ச்சில் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.